ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜுக்கு ஜெய். இந்த கால ரகசிய பதிவேட்டின் மூலமாக நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா புதாஷ்டமி. புதாஷ்டமியோட விளக்கம் அகஸ்திய விஜயம் 2002 ஜூலை மாதத்தோட இதழ். அதில் நிறைய இருக்கும். சில சிறப்பம்சங்கள் முக்கியமான தகவல்களை குருவர்களால் நம்ம பார்ப்போம். புதாஷ்டமி பொதுவாகவே பெண் பிள்ளைகளுக்கு நிறைய ரட்சையை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த பெண்ணை பெற்றவங்க கண்டிப்பாக அவங்க பெண் குழந்தைங்களோட உடல் தூய்மை ரொம்ப முக்கியம். அந்த தூய்மையான அந்த நாட்களில் நாளைக்கு புதாஷ்டமி இருக்குது. இந்த சித்திரை மாதத்தோட புதாஷ்டமி. பொதுவாகவே புதாஷ்டமி எல்லா புதாஷ்டமிகளும் பண்ணலாம். இப்போது சொல்லக்கூடிய வேளையில் சித்திரை மாதத்தோட புதாஷ்டமி தேய்பிறை புதாஷ்டமி இருக்கிறதுனால இதை பதியேறும் குருவர்களால். அப்போ என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, பெண்ணை பெற்றவங்களும் பெண் குழந்தைங்களும் குறிப்பாக பள்ளி கல்லூரி வேலைக்கு போகக்கூடிய எல்லா பெண்களுக்குமே வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றது இன்றைக்கி கல்லியில் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் பொதுவாக. அதுலேயும் அந்த குழந்தைங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அவங்க பெற்றவங்களுக்கு நிச்சயமாக அது இருக்கும். ஒரு விதமான பயம் நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் குழந்தைங்கள் பைரவரோட பெரிய காப்போடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த புதாஷ்டமியில் பைரவருக்கு ஒரு முந்திரி மாலையை சார்த்தி பைரவருக்கு புனுகு இதெல்லாம் சேர்ந்த சந்தனம் ஏதேனும் முடிஞ்சால் கொடுக்கறது, அரைச்ச சந்தனம் கொடுக்கறது ரொம்ப உத்தமம். ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 மடங்களை பிரதட்சணம் பண்ண சொல்லுங்கள் குழந்தைங்கள, பெண் குழந்தைங்கள. ப்ளஸ் பெற்றவங்களும் பண்ணலாம், எல்லோருமே பண்ணலாம். கூடுதலாக பார்த்தாச்சுன்னா காசி கயிறுன்ட்டு சொல்லக்கூடிய அந்த கருப்பு கயிறை பைரவரோட திருவடிகளில் வச்சு எடுத்து அதை பெண் குழந்தைங்களோட கரங்களில் கட்டுங்க. அவங்க கைகளில் கட்டி வைக்கிறது அதுவும் குறிப்பாக புதாஷ்டமியில் பூஜை பண்ணி பைரவரோட பிரசாதமாக அது குழந்தைங்களோட கைகளில் இருக்கிறது. பெண் குழந்தைங்க கைகளில் முக்கியமாக, ஆண் குழந்தைங்களும் கட்டிக்கலாம், குறிப்பாக பெண் குழந்தைங்கள் இன்னும் சிறப்பு. அவங்களுக்கு ஒரு பெரிய ரட்சையாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் சொல்கிறாரு. ஸோ அதனால் புதாஷ்டமி ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த புதாஷ்டமி கூடுதலாக ஏதேனும் நட்சத்திரம் இதெல்லாம் கம்பைனாக வரைச்சே அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிருஷ்ணாஷ்டகம் நிறைய அஷ்டகங்களை இந்த அஷ்டமி வேலையில் சொல்கிறது ரொம்ப கூடுதலாக இன்னும் அதோட பலன்கள் பன்மடங்காக நிச்சயமாக கிடைக்கும். அதுலேயும் புதாஷ்டமியில் அஷ்டலக்ஷ்மிகளோட பூஜை நல்ல முறையில் சீக்கிரமாக பலன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் வித்யா பூஜைகளும் பண்ணலாம். வித்யா பூஜைகள் மீன்ஸ் இந்த ஹயக்ரீவர், சரஸ்வதி எல்லா பூஜைகளுமே பண்ணலாம். வித்யாரண்ய மகரிஷின்ற ஒரு விசேஷமான மகரிஷி இந்த புதாஷ்டமியில் ஸ்தூல சூக்ஷ்மமாக நல்ல விசேஷமான பைரவ தலங்களில் அவரும் பூஜை பண்ணுறாரு. அதனால் அவரோட ஆசையும் கிடைக்கும். ஸோ அதனால் புதாஷ்டமின்றது ஒரு மிகப்பெரிய ரட்சையை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு, பெண்ணை பெற்ற அந்த பெற்றவங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவை தரக்கூடிய ஒரு விசேஷமான காலம்தான் புதாஷ்டமி. அந்த காலத்தில் நீங்கள் முறையாக காலபைரவர் பூஜை பண்ணி குறித்த தான தர்மங்களையும் முடிஞ்ச அளவுக்கு அந்த முந்திரி சேர்ந்த உணவுகள் ஏதேனும் தானம் பண்ணுறது எல்லாம் நல்ல முறையில் பலன்களை சீக்கிரமாக தரும் குருவர்களால். ஓம்.